இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 26ஆம் நாள் 11/12/2024 டிசம்பர் மாதம் புதன்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:19 லக்னம் விருச்சிக லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி தசமி அதிகாலை 1:13 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு ஏகாதசி வருகின்றது. இது இரவு 10:54 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு துவாதசி வருகின்றது. நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் காலை 9:57 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அஸ்வினி நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 மணி வரையிலும், மாலை 4:45 முதல் 5:45 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 11:15 முதல் 12:15 மணி வரையிலும், மாலை 6:30 முதல் 7:30 மணி வரையிலும். ராகு காலம் 12 முதல் 1:30 மணி வரையிலும், இரவு 12 முதல் 1:30 மணி வரையிலும். குளிகை 10:30 முதல் 12 மணி வரையிலும், இரவு 3 முதல் 4:30 மணி வரையிலும். யமகண்டம் 7:30 முதல் 9 மணி வரையிலும், இரவு 12 முதல் 1:30 மணி வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. காலை 6:18 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு மரண யோகம் வருகின்றது. கரணன் 6 முதல் 7:30 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூளம் வடக்கு, பரிகாரம் பால். சந்திராஷ்டமம் பூரம் மற்றும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 9:57 வரை பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சராசரியான நாளாகவும் இருக்குங்க. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சிறிது தாமதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாகவும் உறுதியாகவும் செயல்படுவதும் நல்லது. செய்கின்ற வேலைகள்ல சின்ன சின்ன தாமதங்களும் ஏற்பட்டு நீங்களாம். பணியை பொறுத்தளவிற்கு ஏற்ற இறக்கங்களுடன் தாங்க இருக்கும். கூடுதல் பணிகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முறையான திட்டமிடுதல்களின் மூலம் பணிகளை கையாள்வதும் நல்லது. திருமண உறவிலை இன்று உங்கள் தாய் தந்தையுடன் கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். வீட்டுல ஏதாவது சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சூழ்நிலைகளை பக்குவமாக கையாள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு ஏற்ற இறக்கத்துடன் தாங்க இருக்கும். பணத்தை கவனமாக செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். மற்றவர்களுக்காக நீங்கள் செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்கள் தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். இன்று மருத்துவ செலவுகளும் தேடி வரலாம். தைரியமாக சில முக்கியமான விஷயங்களை நீங்க மேற்கொள்ளவும் செய்வீங்க. இதுல கவனமாகவும் இருங்க. வெளிநாட்டுல வேலை பார்ப்பவர்களுக்கு சொந்த நாட்டிற்கு திரும்புவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு பெண்களுடைய வகையில பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். ஆலய திருப்பணிகளுக்காக நன்கொடைகளும் தருவீங்க. உங்கள் தாய் தகப்பனுடைய ஆசைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. தொழில் துறைக்கு தேவையான வசதிகளை பெருக்கியும் கொள்வீங்க. மனைவி மக்களிடத்துல அன்புடனும் அனுசரணையுடன் நடந்து கொள்வதும் நல்லது. யாரிடத்திலும் எடுத்தறிந்து மட்டும் பேசிவிடவும் வேண்டாம். புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல தொடங்குவது சாதகமாகவும் முடியும். வெளியூர்ல இருக்கின்ற கோயில்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகைகள் சற்று கால தாமதமாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சக ஊழியர்கள் அனுசரணையாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையினால நல்ல தீர்வையும் காண்பீங்க. புதியவர்களுடைய நட்பினால உற்சாகத்துடனும் இருப்பீங்க. வியாபாரத்துல வேலையாட்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். உத்தியோகத்துல உங்களுடைய உழைப்பிற்கு அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சில திருப்பங்களும் ஏற்படலாம். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவும் அமையும். இன்று பொது வேலைகள்ல ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு வெற்றியும் உண்டாகும். உங்களுடைய வேலை வியாபாரம் போன்றவற்றில எதிர்பார்த்த நன்மைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாகவும் இருப்பாங்க. பெண் நண்பர்களின் மூலம் நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமண முயற்சியில இருக்கிறவங்களுக்கு நல்ல வரனாகவும் கூடி வரும். உடல் ஆரோக்கியம் தொடர்பான விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. ஆதாயம் உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். உணவு சார்ந்த விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. அரசு செயல்பாடுகள் சற்று பொறுமையாக தங்க நடைபெறும். உடன் பிறந்தவர்களின் மூலம் புதுவிதமான அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய நண்பர்களுடைய அறிமுகங்களின் மூலம் மாற்றங்களும் ஏற்படலாம். தவறிப்போன சில பொருட்கள் மீண்டும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
ஆராய்ச்சி பணியில இருக்கிறவங்களுக்கு மேன்மையான சூழலும் உண்டாகும் என்று நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று கவனமுடன் இருப்பதும் நல்லது. வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாகவும் இருங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையும் உண்டாகும். தாய்வழி உறவினர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சராசரியான நாளாகவும் இருக்குங்க. அவ்வப்பொழுது பாதுகாப்பின்மை போன்ற உணர்வுகளும் ஏற்படலாம். எந்த ஒரு விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்வதும் நல்லது. பணியிடத்துல பொறுப்புகள் அதிகமாக தங்க இருக்கும். பணியில கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இது உங்களுடைய ஆர்வத்தை மேம்படுத்துவதாகவும் இருக்கும். சில நல்ல பொறுப்புகளும் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்குங்க. குடும்பத்தினருடைய எதிர்காலத்தை பற்றி மும்முரமாக ஆலோசிக்கவும் செய்வீங்க. பயனுள்ள விவாதங்களும் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் துணை இடத்துல மனம் விட்டும் பேசுவீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய செலவுகளை கண்காணித்துக் கொண்டு இருப்பதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு கண்கள்ல எரிச்சல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். கண்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. எந்த காரணமாக இருந்தாலும் மற்றவர்களுடைய விஷயத்துல அதிகமாக தலையிடவும் வேண்டாம். மற்றவர்களுக்கு அறிவுரைகள் கூறவும் வேண்டாம். நண்பர்களாக இருந்தாலும் சரி, பணத்தை கடனாக தரும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. கேஷ் கவுண்டர்கள்ல பணத்தை பெறும் பொழுது கவனமாகவும் இருங்க. வியாபாரத்துல யாரிடத்திலும் கவனமாக பேசுவதும் நல்லது. நண்பர்களாக இருக்கிறார்கள் என்று கூட்டு சேர்க்கவும் வேண்டாம். தொழில் போட்டிகள்ல இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். அனுசரணையாக சென்று விடுவதும் நல்லது. இன்று எச்சரிக்கையாக பண விஷயத்துல நடந்து கொள்வதும் நல்லது. புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். எடுத்த வேலைகள்ல அனுகூலமும் உண்டாகும். தாய்வழி உறவினர்களிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்களுடைய வகையில சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். அவர்களுக்காக வீண் செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். மாலையில எதிர்பாராத செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு கடன் வாங்கவும் நேரிடலாம். அலுவலகத்துல வழக்கமான சூழ்நிலைகளும் காணப்படும். வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். மாலையில பணியாளர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாம். அவர்களை அனுசரித்து தங்க செல்ல வேண்டியதும் இருக்கும். உங்களை அறியாமலேயே அவ்வப்பொழுது ஒரு தாழ்வு மனப்பான்மையுடனும் இருப்பீங்க. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்தியோகத்துல அதிகாரிகளினால அலைச்சல்களும் ஏற்படலாம். சகிப்பு தன்மையுடன் கூடிய நாளாகவும் அமையும். நிலுவையில இருந்து வந்த வேலைகளை ஓரளவிற்கு நல்லபடியாக செய்து முடித்து விடுவீங்க. வேலையில வெற்றியும் உண்டாகும், புகழும் உண்டாகும். வீட்டுல அமைதியுடனும் மகிழ்ச்சியுடனும் இருப்பதும் நல்லது. உறவினர்களுடன் நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. வியாபாரத்துல புதிய திட்டங்கள் வெற்றியையும் ஏற்படுத்தும். எதிர்பார்த்த நிதி ஆதாயத்தையும் பெற்றுவிடுவீங்க. அலுவலகத்துல சிலருடன் கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். யாரையும் முழுமையாக நம்பிவிடவும் வேண்டாம். சில எதிர்பாராத செலவுகளின் மூலம் சேமிப்புகள் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தேவையில்லாத சிந்தனைகளை தவிர்த்தும் கொள்ளுங்க. இது வீண் குழப்பத்தையும் ஏற்படுத்தியும் விடலாம். மனதிற்கு நெருக்கமானவர்களை பற்றிய புரிதல்களும் உண்டாகும். உங்களுடைய எண்ணங்களை வெளிப்படுத்தும் பொழுது சூழ்நிலைகளை அறிந்து செயல்படுவதும் நல்லது. மற்றவர்களுடன் உங்களை ஒப்பிட்டு பேசவும் வேண்டாம். ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல மேன்மையும் உண்டாகும். பக்தியுடன் கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகளும் அதிகரிக்கும். பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் அதிகரிக்கும். அதிகாரிகளின் மூலம் ஆதாயமும் உண்டாகும். மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனமாக இருப்பதும் நல்லது. சகோதரர்களினால ஏதாவது புதிய பிரச்சனை ஒன்று தலை தூக்கி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் மகிழ்ச்சியாகவும் உற்சாகத்துடனும் காணப்படுவீங்க. பணிகளை எளிமையாகவும் செய்து முடித்தும் விடுவீங்க. உங்களுடைய நட்பு வட்டாரத்துல நண்பர்கள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய பொழுதுபோக்கிற்காக இன்று கூடுதலான நேரத்தை செலவும் செய்வீங்க. பணியில முன்னேற்றம் நல்லபடியாகவும் இருக்கும். உங்களுடைய பணிகளை குறித்த நேரத்திற்கு முன்பாகவே செய்து முடித்தும் விடுவீங்க. வேலைகளுக்காக அனைவருடைய பாராட்டுகளையுமே பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அன்பும் அரவணைப்புடனும் இருப்பீங்க. தொடர்பாடல் திறனும் அதிகரிக்கவும் காண்பீங்க. உங்கள் துணையை மகிழ்ச்சியாகவும் வைத்தும் இருப்பீங்க. அவர்களிடத்துல நல்ல புரிந்துணர்வுகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. நிதிநிலை சிறப்பாகவும் இருக்கும். ஊக்கத்தொகையின் வகையில உங்களுக்கு பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்குங்க. பெரிய அளவுல ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. தடைப்பட்டு இருந்த திருமணத்தை நடத்தி காட்டுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை இடத்துல அக்கறையுடன் பணி செய்து அனைவருடைய கவனத்தையும் ஈர்க்கவும் செய்வீங்க. அரசு வேலைகள் தங்கு தடையின்றி முடிவடைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சுப நிகழ்ச்சிகளினால குடும்பத்துல கலகலப்பான சூழ்நிலைகளும் காணப்படும். வியாபார உயர்வுக்கு கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. பணம் நகைகளை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. மறந்து வேறு எங்கேயாவது வைத்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதுல தெய்வ பக்தியும் அதிகரிக்கும். எடுத்த வேலைகள்ல மும்முரமாக செய்து முடித்து விடுவீங்க. உடல் ஆரோக்கியமும் மேம்படும். சிலருக்கு எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். தந்தையின் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மாலையில உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல மகிழ்ச்சியும் இருக்கும். அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் கூடுதலாக இருப்பது மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். பங்குதாரர்களினால ஆதாயமும் உண்டாகும். மூத்த சகோதரர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. விலை உயர்ந்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. மனைவியின் வழியில உறவினர்கள் மதிக்கவும் செய்வாங்க. வியாபாரத்துல புதிய வாடிக்கையாளர்கள் தேடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பாராத நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். மற்றவர்களுடைய விஷயத்துல நீங்க ஆர்வத்தை குறைத்துக் கொள்வதும் நல்லது. ஆன்மீக விஷயங்களுக்காக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தியானம் போன்றவற்றிற்கு முக்கியத்துவமும் தருவீங்க. இது மன அமைதியையும் ஏற்படுத்தும். கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. உங்களுடைய பேச்சுக்களிலும் கட்டுப்பாடுடன் இருப்பதும் நல்லது. தவறான புரிந்துணர்வுகளை தவிர்த்தும் கொள்ளுங்க. மற்றவர்களுடைய கருத்துக்களுக்கும் மதிப்பளித்து பேசுவதும் நல்லது. வேலை மற்றும் பணியிடத்துல பண ஆதாயமும் உண்டாகும். புதிய வேலைகள் தொடங்க நினைப்பவர்களுக்கு சாதகமான போக்கும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கமும் இருக்கும். பணிபுரியும் இடத்துல புதுவிதமான கண்ணோட்டங்களும் உண்டாகும். கலைப்பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு பொருளாதாரமும் மேம்படும். மனதுல புதுவிதமான ஆசைகளும் உருவாகும். இன்சூரன்ஸ் போன்றவற்றில் இருக்கிறவங்களுக்கு சாதகமான போக்கும் காணப்படும். புதிய வாடிக்கையாளர்களும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உயர் பொறுப்பில் இருப்பவர்களுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டில விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கமும் உண்டாகும். கடன்கள் கொடுக்கும் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு பொருளாதாரமும் மேம்படும். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மற்றவர்களுடைய விஷயத்துல தலையிடாமல் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நிறைவான நாளாகவும் இருக்குங்க. நீங்கள் செய்யும் செயல்கள்ல வெற்றியை பெற்று விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல இருந்து வந்த அவப்பெயர்களும் நீங்கும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை நிறைவாகவும் செய்து முடித்தும் விடுவீங்க. மற்றவர்களுடைய பாராட்டுகளையும் பெற்று விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவுல குடும்ப சூழ்நிலைகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். குடும்பத்தினரிடத்துல மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே அந்யூன்யமும் அதிகரிக்குங்க. பிள்ளைகளுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கவும் செய்வீங்க. இன்று நிதிநிலையை பொறுத்தளவிற்கு முன்னேற்றமாகவும் உணர்வீங்க. உங்களுக்கு வரவேண்டிய பணமும் கைக்கு வந்து சேரும். சிலருக்கு கடன் கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. பெரிய அளவுல ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. சுறுசுறுப்பாகவும் காணப்படுவீங்க. ஆனால் வீம்பாக எந்த ஒரு விஷயத்திலும் இறங்கிவிடவும் வேண்டாம். நண்பர்களிடத்துல இருந்து வந்த போட்டிகளும் குறையும். வேலைகள் வேகமாகவும் நடைபெறுங்க. நடைபாதை வியாபாரிகளுக்கு லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுக்கு இருந்து வந்த சிரமங்களும் நீங்கும்.
விவசாய தொழில்ல அதிக முனைப்புடனும் இருப்பீங்க. கொடுக்கல் வாங்கல் தொழில்ல இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். கேட்ட இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். ஓரிரண்டு நாட்களாக மனதில் இருந்து வந்த குழப்பங்களும் குறையுங்க. உங்களுக்கு வரவேண்டிய பணமும் கைக்கு வந்து சேரும். சிலருக்கு தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பிற்பகலுக்கு மேல எதிர்பார்த்த நல்ல தகவல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வயிறு தொடர்பான பிரச்சனைகளும் குறையும். உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. மாலையில நண்பர்களுடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல சக ஊழியர்களுடன் இணக்கமாக நடந்து கொள்வதும் நல்லது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். பணியிடத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். சக பணியாளர்கள் உங்களுக்கு உதவிகளும் செய்வாங்க. குடும்பத்தில் உள்ளவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப உங்களை நீங்களே மாற்றியமைத்தும் கொள்வீங்க. வியாபாரத்துல சில அதிரடியான திட்டங்களை தீட்டுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல சக ஊழியர்களை விட அதிகாரிகளிடத்துல உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். நீங்கள் எதிர்பார்த்து இருந்த வேலை மாற்றங்களும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு இடமாற்றங்களும் ஏற்படலாம். உங்களுக்கு இருந்து வந்த தடைகளும் நீங்கும். நாளின் முற்பகுதியில வேலைகள் அதிகமாகவும் இருக்குங்க. அதற்கு மேல் சற்று ஓய்வாகவும் உணர்வீங்க. கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. பிற்பகுதிக்கு மேல வெற்றியும் சாதகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மன மகிழ்ச்சியும் உண்டாகும். கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. பிரயாணங்களினால செலவுகளும் ஏற்படலாம். குடும்பத்துல இருந்து வந்த பண பிரச்சனைகளும் குறையுங்க. குடும்பத்தில் உள்ளவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் இருக்கும். நெருக்கடியாக இருந்து வந்தவர்கள், தடைகளை ஏற்படுத்தியவர்களும் விலகி சென்றும் விடுவாங்க. பழக்க வழக்கங்கள்ல சில மாற்றங்களையும் செய்வீங்க. உயர் பதவியில் இருப்பவர்களுடைய அறிமுகங்களும் நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய வியாபாரம் குறித்த ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதையும் சமாளிக்கும் மனப்பக்குவத்துடனும் இருப்பீங்க. அரசு தொடர்பான செயல்பாடுகள்ல ஆதாயமும் உண்டாகும். இன்று ஒரு சுமூகமான நாளாகவும் இருக்குங்க. உங்கள் மனைவியினுடைய உடல் ஆரோக்கியத்தில இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். ஆரோக்கியமும் மேம்படும். ஓரிரண்டு நாட்களாக ஆசைப்பட்டு கொண்டு இருந்த பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மகான்களுடைய தரிசனங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆயன்ய நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயமும் உண்டாகும். புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சராசரியான நாளாகவும் இருக்குங்க. இன்றைய நாள் உங்களுடைய முயற்சிகள்ல வெற்றி காண்பதற்கு போராட வேண்டியதும் இருக்கும். தியானம் மற்றும் யோகா போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லதுதாங்க. இன்று ஆன்மீக விஷயங்கள்ல அதிக ஈடுபாட்டுடனும் இருப்பீங்க. ஒரு 2 விஷயத்திற்கு அலைந்து திரிந்து தாங்க முடிக்க வேண்டியதும் இருக்கும். பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். இது உங்களுக்கு பதட்டத்தையும் ஏற்படுத்தலாம். சற்று கூடுதலாக உழைத்து தங்க வெற்றியையும் காண்பீங்க. திருமண உறவில இன்று கணவன் மனைவிக்கு இடையே அகந்தையான பேச்சுக்களை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. விரோதத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில மற்றவர்களிடத்துல பேசிவிடவும் வேண்டாம். இதனை சமாளிப்பதற்கு நீங்கள் அதிக முயற்சிகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு இன்று ஏற்ற இறக்கத்துடன் தாங்க இருக்கும். நிதிநிலையை சமாளிப்பதை நீங்க சிறிது கடினமாகவும் உணர்வீங்க. சுதந்திரத்தன்மை என்று எதுவும் இருக்காது. கண்டிப்பான சேமிப்பு திட்டங்களுடன் இருப்பதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சளி, இருமல் போன்ற பாதிப்புகளுடனும் இருப்பீங்க. சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. தகுந்த மருத்துவ நிவாரணங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரம் செய்பவர்களுக்கு ஏற்ற இறக்கத்துடன் தாங்க இருக்கும். 1-2 நாட்கள்ல நல்ல லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய கல்வித்திறனும் அதிகரிக்கும். கல்லூரி விழாக்கள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூர்வீக சொத்துக்களை கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிலம் வாங்கி விற்கும் தொழில இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபமும் உண்டாகும். சிறிய முதலீடுகள் செய்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபத்தை பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆனால் மனதுல வீண் குழப்பங்களை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். சில திடீர் செலவுகளும் ஏற்படலாம். கையில் உள்ள பணத்தை கொண்டு சமாளிக்கவும் செய்வீங்க. கணவன் மனைவிக்கு இடையே விட்டு கொடுத்து பேசுவதும் நல்லது. முக்கியமான விஷயங்கள் தொடர்பாக வாழ்க்கை துணையிடத்துல ஆலோசனைகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
சிலருக்கு தாய்மாமனுடைய வகையில சுப செலவுகளும் ஏற்படலாம். அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இழுபறிக்கு பிறகு தங்க கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல பணியாளர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். குடும்பத்தினருடைய அடிப்படை வசதிகளை மேம்படுத்தவும் செய்வீங்க. அக்கம் பக்கம் வீட்டாருடைய அன்பு தொல்லைகளும் ஏற்படலாம். வேற்று மதத்தினர் இப்பொழுது உங்களுக்கு உதவிகரமாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல புதிய ஒப்பந்தங்களை கையெழுத்திடும் பொழுது கவனமாகவும் இருங்க. இல்லை என்றால் வேறு ஒரு நாளைக்கு தள்ளி வைப்பதும் நல்லது. உத்தியோகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய கனவுகள்ல ஒன்று நிறைவேறி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு விஷயத்திலே சிந்திக்காமல் முடிவுகள் எடுக்கவும் வேண்டாம். திட்டமிட்டு செயலாற்றுவதும் நல்லது. இன்றைய நாள் முழுவதுமே நீங்க ஏதாவது ஒரு குழப்பத்துடனும் இருப்பீங்க. இந்த குழப்பத்துல முடிவுகள் எடுக்கவும் வேண்டாம். புதிய விஷயங்களை தொடங்கும் பொழுது கவனமாகவும் இருங்க. வேறு ஒரு நாளைக்கு தள்ளி வைப்பதும் நல்லது. உடன் பிறந்தவர்களுடனும் சரி, அண்டை வீட்டாருடனும் சரி, கவனமாக பேசுவதும் நல்லது. நல்லுறவை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. சிலர் இன்று உங்கள் மீது அதீத பாசத்தை காட்டுவதாகவும் உணர்வீங்க. வேலை சிறப்பாகவும் முடியும். பண ஆதாயம் என்று எதுவும் இருக்காதுங்க. மதிப்பும் மரியாதையுடனும் நடந்தும் கொள்வாங்க. இன்று மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. அரசு வேலைகள்ல அலைச்சல்களும் இருக்கும். இன்று கண் காது தொடர்பான பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். பழைய பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபார ஒப்பந்தங்கள் கூடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதுவிதமான கற்பனைகளும் ஏற்படலாம். பழக்க வழக்கங்கள்ல சில மாற்றங்களையும் செய்வீங்க. நம்பிக்கையுடன் உணரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளநீல நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் இருக்குங்க. முடிவுகள் எடுக்கவும் வேண்டாம். வேறு ஒரு நாளைக்கு தள்ளி வைப்பதும் நல்லது. பூரம் மற்றும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு என்று சந்திராஷ்டமம் இருக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு மனதில் ஏதாவது எதிர்மறை எண்ணங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுடைய நம்பிக்கையை கலைத்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றதுங்க. இதனால கவனமாக இருப்பதும் நல்லது. தன்னம்பிக்கையை ஏற்படுத்தியும் கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுமூகமான நாளாகவும் இருக்கும். மந்தத்தன்மையும் நீங்கும். உங்களுடைய செயல்திறன் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு சாதகமாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல சூழ்நிலைகள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்குங்க. உங்கள் துணை இடத்துல மன மகிழ்ச்சியுடனும் உணர்வீங்க. முக்கியமான விவாதங்கள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணப்புழக்கம் நன்றாகவும் இருக்கும். மகிழ்ச்சிகரமாகவும் உணர்வீங்க. செலவுகளை கண்காணித்துக் கொண்டு இருப்பதும் நல்லது தாங்க. நிதிநிலையில சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்களும் இருக்கத்தாங்க செய்யும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். தேவையற்ற பதட்டங்களை மட்டும் தவிர்த்துக் கொண்டாலே போதும். மற்றபடி இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுமூகமான நாளாகவும் இருக்கும். இன்று உங்கள் தாய் தந்தையின் ஆசீர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. அவர்களுடைய ஆசைகளையும் நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்து காத்து இருந்த பதவி உயர்வுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசாங்க வேலையில சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சுணக்கமாக இருந்து வந்த தொழிலை ஏற்றமான போக்கிற்கும் கொண்டு செல்வீங்க. உங்களுடைய பேச்சு திறனினால மற்றவர்களை கவர்ந்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிரிந்து இருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் வேண்டாங்க. வேறு ஒரு நாளைக்கு பார்த்தும் கொள்ளலாம். எதிர்பார்த்த காரியங்கள்ல தாமதமானாலும் முடிந்தும் விடும். உடல் ஆரோக்கியத்துல ஓரளவிற்கு முன்னேற்றமும் இருக்குங்க. என்ற சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க. உங்கள் தாய் தந்தையின் ஆலோசனைகள் பயனுள்ளதாகவும் இருக்கும். வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளினால பெருமையும் உண்டாகும். அலுவலகத்துல பணிச்சுமை அதிகரித்தாலுமே சக ஊழியர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அதனால உற்சாகத்துடன் செய்து முடித்தும் விடலாம். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். எதிர்ப்புகளும் நீங்கும். பழைய கடன்ல ஒரு பகுதியை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பயணங்களினால அலைச்சல்கள் இருந்தாலும் ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்துல லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல சக ஊழியர்களினால நிம்மதியாகவும் உணர்வீங்க. உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று அவ்வப்பொழுது ஏதாவது ஒரு மனக்கவலையுடனும் இருப்பீங்க. மற்றவர்களுடைய விஷயத்திற்காக நீங்க அதிகமாக கவலைப்படவும் வேண்டாம். சிலருக்கு தலைவலி, உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும்.
இதனால பெரிய அளவுல பிரச்சனை என்று எதுவும் இருக்காது. சரியான நேரத்துல வேலைகளை முடித்தும் காட்டுவீங்க. எதிர்பாராத சில செலவுகளும் ஏற்படலாம். இன்று உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். வீடு மாற்றம் தொடர்பான எண்ணங்களும் ஏற்படலாம். உயர் அதிகாரிகளிடத்துல சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து செல்வதும் நல்லது. ஆரோக்கியம் தொடர்பான ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தனிப்பட்ட விஷயங்களை பகிர்ந்து கொள்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உயர்கல்வி தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். அரசு செயல்பாடுகளில் இருந்து வந்த தாமதங்களும் குறையும். சில பாராட்டுகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு என்று சந்திராஷ்டமம் இருக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அதிகாரிகளினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன தாமதங்களும் ஏற்படலாம். பயணங்களின் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் வேலைகளை விரைந்து செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய தன்னம்பிக்கையை வளர்த்தும் கொள்வீங்க. இன்று எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்க எளிமையாக புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாளை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். பணியில அங்கீகாரத்தையும் கிடைக்கப் பெறுவீங்க. அதிக வாய்ப்புகளும் வந்து சேரலாம். இது உங்களுக்கு திருப்தியையும் ஏற்படுத்தும். பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. திருமண உறவுல உங்களுடைய உறவு முறையில உற்சாகத்துடனும் இருப்பீங்க. உங்கள் துணையுடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை சுமூகமாகவும் இருக்கும். பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்து இருந்த பணத்தையும் பெற்றும் விடுவீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். பெரிய அளவுல ஆரோக்கிய பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க. சில அதிரடியான முயற்சிகளினால வெற்றியையும் பெற்று விடுவீங்க. அதற்குரிய பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்களுடைய உறவுகளினால இருந்து வந்த தொல்லைகளும் நீங்கும். அரசு வேலையில இருக்கிறவங்க சிரமமின்றி வேலைகளை செய்து முடித்து விடுவீங்க. பதவி உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலைச்சல்கள் அதிகமானாலும் ஆர்டர்களையும் பெற்றுவிடுவீங்க. வாகனங்களை ஓட்டும் பொழுது கவனத்தை சிதறவிடவும் வேண்டாம். வேலை மற்றும் வியாபாரத்துல இருந்து வந்த மந்தத்தன்மையும் குறையும். உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. சக பணியாளர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். மனதுல தன்னம்பிக்கையாகவும் உணர்வீங்க. இளைய சகோதரர்கள் உதவிகள் கேட்டு வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கிய பிரமுகர்களுடைய அறிமுகங்களும் அவர்களினால ஆதாயமும் உண்டாகும். அலுவலகத்துல உற்சாகமான சூழ்நிலைகளும் காணப்படும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். குடும்பத்தினர் உங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. புதிய வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்கள் வீடு தேடியும் வருவாங்க. வியாபாரத்துல நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. வெற்றிக்கு வழிவகுக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். புதியதாக ஏதாவது முயற்சி செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலையின் தொடக்கத்துல ஏதாவது எதிர்மறையான எண்ணங்களும் ஏற்பட்டு நீங்கும். பண ஆதாயமும் உண்டாகும். பெற்றோருடன் கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது நிதானத்துடன் பேசுவதும் நல்லது. இன்று அவர்களுடைய உடல் ஆரோக்கியம் தொடர்பாக வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீடு வாகனங்கள் போன்ற சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய ஒப்பந்தங்களும் உங்களை தேடியும் வரலாம். புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று நெருப்பு மற்றும் ஆயுதங்கள் பயன்படுத்துபவர்கள் கூடுதல் கவனத்துடனும் இருங்க. திறமைகளை வெளிப்படுத்துவதில் சூழ்நிலைகளை அறிந்து செயல்படுவதும் நல்லது. திட்டமிட்ட காரியங்களை எண்ணிய விதத்துல செய்து முடித்து விடுவீங்க. சில எதிர்பாராத உதவிகளின் மூலம் மாற்றங்களும் ஏற்படலாம். மனதுல எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். மறைமுக எதிர்ப்புகளை அறிந்து கொள்வதும் நல்லது. மற்றவர்களிடத்துல மனம் விட்டு பேசுவதன் மூலம் தெளிவான முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குழப்பங்கள் நீங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணம் கொடுக்கல் வாங்கல்கள்ல கவனமாகவும் இருங்க. இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சூழ்நிலைகளை அறிந்து செயல்படுவதும் நல்லது.
எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் உண்டாகலாம். வாழ்க்கை துணையின் ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவும் உண்டாகும். நண்பர்களினால ஆதாயமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய செயல்களை கண்காணித்துக் கொண்டு இருப்பதும் நல்லதுதாங்க. உங்களுடைய இலக்குகளை அடைவதற்கு இன்று கூடுதல் முயற்சிகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். சூழ்நிலைகளை பொறுமையுடனும் உறுதியுடனும் எதிர்கொள்வதும் நல்லது. பேச்சுக்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. சக பணியாளர்களுடன் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் கீழ் பணிபுரிபவர்களிடம் கவனமாகவும் பேசுங்க. திருமண உறவில இன்று உங்கள் துணையுடன் சூடான விவாதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நல்ல புரிந்துணர்வுகளை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லதுதாங்க. அவர்களுடைய கருத்துக்களுக்கும் விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு சிறப்பாக தங்க இருக்கும். செலவுகளும் இருக்கும். இதனை கையில் உள்ள பணத்தை கொண்டு சமாளித்தும் விடுவீங்க. பண பிரச்சனை என்று எதுவும் இருக்காது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். தேவையற்ற பதட்டத்தினை தவிர்த்தும் கொள்ளுங்க. சிலருக்கு தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். மனதை ரிலாக்ஸாக வைத்துக் கொள்வதும் நல்லது. நிலம் வாங்குபவர்களுக்கு அட்வான்ஸ் தொகைகளை தந்து பத்திரங்கள் பதிவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தடைப்பட்டு இருந்த வீட்டு வேலைகளை எல்லாமே செய்து முடித்தும் விடுவீங்க. பங்கு சந்தையில முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் போட்டிகளை எல்லாமே துடை தெரியவும் செய்வீங்க. நகை வாங்கி கொடுத்து வீட்டுல உள்ள பெண்களை மகிழ்ச்சியாகவும் வைத்தும் இருப்பீங்க. தேடி வந்த உறவினர்களுக்கு ஏதாவது உதவிகளும் செய்வீங்க. அவர்களும் உங்களுடைய ஆலோசனைகளை கேட்டு வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தேவையான அளவு பணமும் கையில இருக்குங்க. இதனால செலவுகளை சமாளித்து விடுவீங்க. குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களுடைய வருகையினால அனுகூலமும் உண்டாகும். மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. அலுவலகத்துல என்று வழக்கமான போக்கும் காணப்படும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் என்று நல்லபடியாக தங்க இருக்கும். சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதனை நீங்க சமாளித்தும் விடுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும் என்று உங்களுடைய அழகுக்கும் இளமைக்கும் முக்கியத்துவமும் தருவீங்க. கேட்ட இடத்துல இருந்து பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவமும் தருவாங்க. எதிர்பார்த்த உதவிகளும் தக்க சமயத்துல கிடைக்கவும் பெறுவீங்க. வியாபாரத்துல லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல பணிகளை விரைந்து முடிக்க வேண்டியதும் இருக்கும். சில அதிரடியான மாற்றங்களை செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய பிடிவாதமான குணத்தினை மட்டும் தவிர்த்தும் கொள்ளுங்க. இதனால உறவினர்களுக்கு இடையே விரிசல்களை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களுடைய சூழ்நிலைகளை அறிந்து பேசுவதும் நல்லது. யாருக்கும் அதிகப்படியான அறிவுரைகள் கூறவும் வேண்டாம். வீட்டிலும் சரி பணியிடத்திலும் சரி சில சங்கடங்களை எதிர்கொள்ள வேண்டியதும் இருக்கும். இன்று கண்டிப்பாக அமைதியாக சென்று விடுவதே நல்லது. வேலையில இருந்து வந்த குழப்பங்களுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. சரியான நேரத்துல முடிப்பதற்கு முயற்சிகளும் செய்வீங்க. அலைச்சல்கள் புதுவிதமான அனுபவத்தை தருவதாகவும் இருக்கும். உயர் அதிகாரிகள் இடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. சமூக பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு வெற்றியும் உண்டாகும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் இடத்துல மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நெருக்கமும் உண்டாகும். புதிய வியாபாரம் தொடங்குவது தொடர்பான எண்ணங்களும் மேம்படலாம். எதிர்பாராத சில பயணங்களின் மூலம் அனுகூலமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பிரயாணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உடல் ஆரோக்கியத்தில முன்னேற்றமும் உண்டாகும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றியும் உண்டாகும். தந்தையுடன் விவாதங்கள் செய்வதை மட்டும் தவிர்த்தும் கொள்ளுங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமும் உண்டாகும். சகோதரர்களுடைய வகையில செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு உகந்த நாள் என்றும் கூறலாங்க. இன்றைய நாள் சுமூகமான நாளாகவும் இருக்கும். அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வீங்க. வேலை இடத்துல வெற்றியை பெற்று விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிடத்துல சில கடினமான சூழ்நிலைகளையும் சமாளித்து வெற்றியையும் பெற்று விடுவீங்க. உங்களுடைய பணிகளை திறமையான முறையில செய்து முடித்தும் விடுவீங்க. மற்றவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாகவும் இருப்பீங்க.
திருமண உறவில அகந்தையான போக்கினை மட்டும் தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உறவில இணக்கமின்மை போன்ற பாதிப்புகளும் ஏற்படலாம். எனவே இதனை கவனமாக கையாள்வதும் நல்லது. மனைவி இடத்துல மனம் விட்டு பேசுவதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பண இழப்பு என்று எதுவும் இருக்காதுங்க. கையில் உள்ள பணம் உங்களுக்கு போதுமான அளவிற்கும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு உடல் அசதியின் காரணமாக சற்று சோர்வாகவும் உணர்வீங்க. என்று எளிதில முடியக்கூடிய சில வேலைகள் இழுபறி ஏற்படுத்தி தங்க முடியவும் காண்பீங்க. சக பணியாளர்கள் இதற்கு உங்களுக்கு உதவிகளும் செய்வாங்க. வேலையில கவனமாக இருப்பதும் நல்லது. அரசு ஊழியர்கள் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. ஃபைல்கள்ல கையெழுத்திடும் பொழுது ஒரு முறைக்கு 2 முறை படித்து பார்த்து செய்வதும் நல்லது. நில பிரச்சனையில இருக்கிறவங்களுக்கு சுமூகமான தீர்வை காண்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்கள் கிட்ட நியாயமாக பேசினாலும் உறவினர்கள் கிட்ட நீங்க வெறுப்பினை சம்பாதித்து விடாமல் மட்டும் பார்த்தும் கொள்ளுங்க. கைமீறி போகின்ற செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லதுதாங்க. என்று மற்றவர்களுக்காக நீங்க செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். கவனமாகவும் இருங்க. நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று குடும்பத்தினருக்கு இடையே ஒற்றுமை நல்லபடியாகவும் இருக்கும். வாழ்க்கை துணையின் ஆலோசனைகள் பயனுள்ளதாகவும் இருக்கும். பிள்ளைகளுடைய வழியில மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நண்பர்கள் கேட்ட உதவிகளையும் செய்தும் தருவீங்க. அலுவலகத்துல உற்சாகமான போக்கும் காணப்படும். வியாபாரத்துல லாபம் நல்லபடியாகவும் இருக்கும். எதிர்பார்த்ததை விட கூடுதலான லாபத்தை பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரே நேரத்துல 2-3 வேலைகளை செய்து முடித்தும் விடுவீங்க. நகைச்சுவையாக சொல்லக்கூடிய கருத்துக்களை கூட மற்றவர்கள் சீரியஸாக எடுத்துக்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல வேலையாட்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். உத்தியோகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலை சுமை அதிகமாக இருப்பதாகவும் உணர்வீங்க. பெரும்பாலான வேலைகளை வேகமாகவும் முடித்தும் விடுவீங்க. பணியிடத்துல சூழல்கள் அதற்கு சாதகமாக தங்க இருக்கும். திட்டமிட்ட வேலைகள்ல சிறப்பான வெற்றியையும் பெற்றுவிடலாம். உடன் பிறந்தவர்கள் மற்றும் உயர் அதிகாரிகளுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு உதவிகரமாகவும் இருக்கும். மனக்குழப்பத்துல இருந்து விடுபடவும் செய்வீங்க. சோர்வும் நீங்கும். உங்களுடைய எண்ணங்களை யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். வித்தியாசமான அணுகுமுறையின் மூலம் வியாபாரத்துல வெற்றியும் உண்டாகும். கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நண்பர்களுடைய வருகையினால மனதளவுல சில மாற்றங்களும் ஏற்படலாம். கடன் சார்ந்த செயல்பாடுகள்ல பொறுமையாக இருப்பதும் நல்லது. பணி மாற்றங்கள் தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். மற்றவர்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பளித்து பேசுவதும் நல்லது. இன்றைய நாள் உங்களுக்கு அமைதியுடன் கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் முருக பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பாராத நன்மைகளும் உண்டாகும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையாக இருப்பதும் நல்லது. எதிர்பார்த்த செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பளித்து பேசுவதும் நல்லது. நண்பர்களிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சிந்தனை மிகுந்த நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய இலக்குகளை அடைவதற்கு திட்டமிட்டும் இருப்பீங்க. நல்ல ஒரு வெற்றியையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணியிடத்துல மிதமான பலன்களை இருக்கும். பணியில கூடுதல் கவனத்துடனும் இருப்பீங்க. உங்களுடைய வேலைகள்ல இருந்து வந்த தடைகளும் தாமதங்களும் நீங்கும். விரைவாக செயலாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல உணர்ச்சி வசப்படாமல் மட்டும் பார்த்தும் கொள்ளுங்க. உறவில நல்லிணக்கத்தை பாதிக்கக்கூடிய வகையில நீங்க பேசிவிடவும் வேண்டாம். அவர்களிடத்துல விட்டு கொடுத்து பேசுவதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு நிதி வளர்ச்சி சுமூகமாகவும் இருக்கும். உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு கடனாக பணத்தை வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. இல்லத்தரசிகளுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாங்க. குடும்பத்துல ஒற்றுமையும் நல்லபடியாகவும் இருக்கும். மகிழ்ச்சியான செய்திகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உடல் ரீதியாக இருந்து வந்த சின்ன சின்ன உபாதைகளும் மாறும். கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிச்சுமையினால தூக்கம் கெடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்பார்த்த வேலைகள் தள்ளி போனாலும் எதிர்பாராத ஒரு வேலை முடிவடைந்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. போட்டி பந்தயங்கள்ல ஈடுபட்டு நஷ்டம் ஏற்படாமல் மட்டும் பார்த்தும் கொள்ளுங்க. கவனமாகவும் இருங்க. இறை வழிபாடுகளினால இன்றைய நாளை உற்சாகமாகவும் ஆக்கிக் கொள்வீங்க.
உங்களுடைய உற்சாகமும் மற்றவர்களை தொற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல உறவினர்களுடைய வருகையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். தாய்வழி உறவினர்களினால செலவுகளும் ஏற்படலாம். பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல சக பணியாளர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. வியாபாரத்துல பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் குறையும். தொழில் போட்டிகளை எல்லாமே சமாளிக்கவும் செய்வீங்க. விவாதங்கள் செய்வதை மட்டும் தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. குடும்பத்தை பற்றிய கவலைகளும் ஏற்பட்டு நீங்கும். சில பயணங்களினால செலவுகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல லாபம் நல்லபடியாகவும் இருக்கும். உத்தியோகத்துல மறைமுக எதிர்ப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். அலைச்சலுடன் ஆதாயமும் உண்டாகும். இல்லற வாழ்க்கையிலும் மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. திருமண முயற்சிகளை மேற்கொண்டு இருக்கிறவங்களுக்கு என்ற நல்ல வரனாகவும் கூடி வரலாம். குடும்பத்தினருடனும் நண்பர்களுடனும் விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். உங்கள் அன்பிற்கு உரியவர்களிடத்துல இருந்து மகிழ்ச்சியான செய்திகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கலகலப்பான பேச்சுக்களின் மூலம் சாதகமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய பார்வை தொடர்பாக இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். வெளியூர் தொடர்பான பயண சிந்தனைகளும் அதிகரிக்கும். வழக்கு செயல்பாடுகள்ல பொறுமையாக இருப்பதும் நல்லது. நிர்வாக துறைகள்ல மற்றவர்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பளித்து செயல்படுவதும் நல்லது. உங்களுடைய செயல்பாடுகள்ல சுதந்திர தன்மையாகவும் உணர்வீங்க. விவேகத்துடனும் செயல்படுவீங்க. இன்று நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகளும் குறையும். மகான்களுடைய தரிசனங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. திடீர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுதந்திர தன்மையும் அதிகரிக்கும். எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாங்க. உங்களுடைய வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சுய முயற்சியின் மூலம் உங்களுடைய கடின உழைப்பிற்கு நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாளை நல்ல விதமாக நீங்க பயன்படுத்தியும் கொள்ளலாம். பணியில பதவி உயர்வுகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய கடின உழைப்பிற்கான பாராட்டுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்தும் கொள்வீங்க. நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவுல நல்ல ஒரு முன்னேற்றமும் இருக்கும். வேறுபாடுகள் எல்லாமே மறந்து மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. நிதிநிலை சிறப்பாகவும் இருக்கும். வங்கி இருப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்குங்க. சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க. தைரியமாக செயலாற்றி தலை நிமிர்ந்து நிற்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. தொழில் துறையில இருக்கிறவங்களுக்கு திட்டமிட்ட முன்னேற்ற பாதைக்கும் கொண்டு செல்வீங்க. நடைபாதை வியாபாரிகளுக்கு நல்ல லாபமும் உண்டாகும். காதல்ல இருக்கிறவங்க காதலிக்காக பரிசு பொருட்களை வாங்கி தருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதர சகோதரிகளுக்கு பண பிரச்சனைகளை நீங்க தீர்த்து வைக்கவும் செய்வீங்க. பண உதவிகளும் செய்வீங்க. இன்று சாதித்து காட்டக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீங்க. குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். பிள்ளைகள் உங்களுடைய அறிவுரைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. அவர்களுடைய தேவைகளையும் நிறைவேற்றவும் செய்வீங்க. அலுவலகத்துல சக பணியாளர்கள் உங்களுக்கு உதவிகளும் செய்வாங்க. எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். கூடுதலாக உற்சாகத்துடனும் காணப்படுவீங்க. எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். உடன் பிறந்தவர்கள் என்று உங்களிடத்துல பாசமலையும் பொழிவாங்க. நெடு நாட்களாக நீங்க பார்க்க நினைத்த ஒருவர் உங்களை தேடி வந்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல பழைய வாடிக்கையாளர்களும் தேடியும் வருவாங்க. உத்தியோகத்துல முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உடலளவிலும் சரி மனதளவிலும் சரி மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. சிறப்பான உணவுகளை உண்டு மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களை சந்தித்து பேசியும் மகிழ்வீங்க. வாழ்க்கை துணையிடத்துல நெருக்கமும் உண்டாகும். இன்று நாளின் தொடக்கத்தில கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். எதிர்பார்த்த நிதி உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சுப நிகழ்ச்சிகள்ல பங்கேற்று பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நண்பர்கள் மற்றும் அறிமுகமானவர்கள் கிட்ட இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். சுபகாரியங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும் முடியும். எதையும் எதிர்கொள்ளும் மன உறுதியுடனும் காணப்படுவீங்க. கல்வி பணிகள்ல இருந்து வந்த குழப்பங்களும் குறையும். வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உயர் பொறுப்பில் இருப்பவர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க.
பயனற்ற செலவுகளை குறைத்துக் கொள்வதும் நல்லது. சேமிப்பை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான சூழ்நிலைகளும் காணப்படும். பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்களும் குறையும். வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய சமயோஜித புத்தி மற்றும் புத்திசாலித்தனத்தின் மூலமாக நன்மைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாளை உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாக ஆக்கியும் கொள்வீங்க. சிறப்பாக பணியாற்றவும் செய்வீங்க. உங்களுடைய முயற்சிக்கு மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமண உறவிலை இன்று உங்கள் துணை இடத்துல அன்பாக பேசவும் செய்வீங்க. இருவரும் ஒருவருக்கு ஒருவர் நன்றாக புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கணிசமான தொகையை கையில் வைத்தும் இருப்பீங்க. பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய சேமிப்புகளும் உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். நம்பிக்கையான எண்ணங்களுடனும் இருப்பீங்க. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். சோம்பலும் நீங்கும். போட்டி பந்தயங்கள்ல ஈடுபட்டு வெற்றியை பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய சாதனையினால நீங்க பெருமைப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பாராத பணவரவும் இருக்கும். இன்று வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்காக நீங்கள் கடன் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய தொழில் முயற்சிகள்ல வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. இன்று விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொண்டு சுவையான உணவுகளை உண்டு மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். சிலருக்கு சகோதரர்களினால எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தெய்வ பணிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தந்தையின் விருப்பத்தை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. அலுவலகத்துல பணிச்சுமை குறைவதனால உற்சாகத்துடனும் இருப்பீங்க. வியாபாரத்துல பணியாளர்கள் நல்லபடியாக ஒத்துழைப்புகளும் தருவாங்க. லாபத்தையும் பெற்றுவிடலாம். உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதை விட்டுவிட்டு அறிவுபூர்வமாக செயல்படுவதும் நல்லது. திடீர் முடிவுகளும் எடுப்பீங்க. உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவமும் தருவாங்க. வியாபாரத்தை புதிய இடத்திற்கு கடையை மாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. முயற்சிகள் வெற்றிகரமாகவும் முடியும். எதிர்மறை எண்ணங்களும் நீங்கும். இன்று உடல் ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உத்தியோகத்துல மேலதிகாரிகள் கிட்ட நற்பெயரையும் பெற்றுவிடுவீங்க. பிள்ளைகளுடைய எதிர்காலம் தொடர்பான முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. போட்டித் தேர்வுகள்ல சிறப்பான வெற்றியையும் பெற்றுவிடலாம். பணவரவு சிறப்பாகவும் இருக்குங்க. செலவுகள் அதிகமாக தங்க இருக்கும். மறைமுக திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் சாதகமான சூழலை தருவதாகவும் இருக்கும். கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் குறையும். வருமான ஆதாரங்களை மேம்படுத்துவது தொடர்பான முயற்சிகளும் அதிகரிக்கும். எழுத்து சார்ந்த துறைகள்ல புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உடன் பிறந்தவர்கள் இடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. சிரமங்கள் குறையக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். இன்று சில செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகளும் அதிகரிக்கும். சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. தெய்வ பணிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய தினத்துக்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.